ஆனந்தி வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் தலைமையில் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். கட்சியின் சார்பாக கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு நவாப் முகமது அலி பேசினார். அப்போது அவர் தமிழக அரசை பாராட்டி பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார். குறிப்பாக அவர் பேசும்போது நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு ஒற்றுமைக்கு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது என்றும், அதே போன்று அனைத்து சாதி மதம் என அனைவரும் சமமாக இங்கு பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம், அதே போன்று அனைவரும் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்றது என்றும், அமைதியான மாநிலமாக தமிழ்நாடு அனைவரும் மதிக்கக்கூடிய ஒரு மக்கள் எண்ணங்கள் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு எப்போதும் திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக மனித தன்மைக்கு அதிக மதிப்பளிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு திகழ்கிறது என்றும், மிக முக்கியமாக அவர் கூறியதில் பார்க்க வேண்டியது என்னவென்றால், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு மட்டுமல்லாமல் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு என ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பு கொண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றும் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது ஆற்காடு நவாப் முகமது அலி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். முழுக்க தமிழ்நாட்டு அரசை அவர் பாராட்டி பேசியிருக்கிறார். தமிழகத்தினுடைய பெருமைகள் மற்றும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு, சிறுவர்களுக்கு பாதுகாப்பு, ஒருவரை ஒருவர் மதிக்கக்கூடிய தன்மை, அனைவருக்கும் மதிப்பளிக்கக்கூடிய தன்மை, அனைவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலை என தமிழ்நாடு தற்போது இருக்கக்கூடிய நிலை மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியதாக பாராட்டி பேசி இருப்பது என்பது கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார், மக்கள் சந்திப்புகளை மேற்கொண்டு வருகிறார். அதே போன்று உள்ளரங்கில் மக்கள் சந்திப்பு உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். அவர் ஒவ்வொரு இடத்திலும், அவர் செல்லக்கூடிய அனைத்து இடத்திலுமே அவர் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்பது, தற்போதைய தமிழக அரசு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இங்கு இருக்கின்றது, பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை, பெண்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்று ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் அவர் முன்வைக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக தமிழக அரசு மீதான குற்றச்சாட்டுகளில் வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பில்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என தொடர்ந்து அவர் குற்றச்சாட்டில் முன்வைத்து வருகிறார் அனைத்து பிரச்சாரங்களிலும், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலும். ஆனால் தாவேகா சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி, விஜய் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சி, விஜயின் சிறப்பு அழைப்பை ஏற்று அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஆற்காடு முகமது நவாப் அலி பேசும்போது, நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு கொண்ட மாநிலம், குழந்தைகளுக்கு அதிக பாதுகாப்பு கொண்ட மாநிலம், ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பான மாநிலம், இந்தியாவில் 2வது பெரிய பொருளாதாரமாக திகழக்கூடிய மாநிலம், அனைத்து மக்களும் இங்கு ஒற்றுமையாக வாழக்கூடிய மாநிலம், சமூக நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய மாநிலம், ஒற்றுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய மாநிலம் என தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலான பெருமைகளை கொண்ட மாநிலம். இங்கு பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அனைத்தும் சரியாக இருக்கின்றது உள்ளிட்ட பல நிகழ்வுகளை அவர் குறிப்பிட்டு பேசியது, விஜய் அமர்ந்திருக்கூடிய அந்த மேடையில் அவர் பேசும்போது இது குறிப்பிட்டிருப்பது என்பது கவனத்தை ஈர்த்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, அவர் பேசிய அந்த பேச்சை தற்போது நாம் பார்க்கலாம். Of Tamil Nadu is the best example of unity. Ninga ella religion, ella faith, ella creed, we have respect for people. It doesn't mean you are Muslim, Hindu, Christian. In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people, there is safety for ladies, there is safety for children, and I think we are the second largest economy in India. So with these words, I wish you all the best. May you reach greater heights. Thank you so much. Thank you so much, sir. Thank you.